ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் ரிலேட்டடாக வந்து ஜிஎஸ் சீரிஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 11வது வீடியோ. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ. இந்த 11 வீடியோ பார்த்தாலே திருக்குறளில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலயம் சார்பிலார் கிள்ளை நிலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளில் எந்த அதிகாரம் உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 133 அதிகாரம் உள்ளது. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் எந்த அதிகாரம் சொல்லிட்டேன், எத்தனை அதிகாரம்னா 133 அதிகாரம் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். சரியான தொடரை பூர்த்தி செய்க. உடையார் முன் எல்லார் போல் இக்கற்றும் கற்றார் டேஷ் கலையாறு கல்லாதவர். அடுத்து பாருங்கள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்து பாருங்கள். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் வந்து ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்து பாருங்கள். தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உண்மை பேசுவர் தான் வந்து இந்த தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர் என திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள். நெடுநல் உளனொருவன் என்றில்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகு என்ற குறள் கூறும் கருத்து வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உலகம் நிலை இல்லாதது. அடுத்து பாருங்கள். உத்தரவேதம் அழைக்கப்படும் நூல் வந்து ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்து பாருங்கள். அல்லார் பற்று அற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செல்வத்தை தேய்க்கும். அடுத்து பாருங்கள். வாய்மை எனப்படுவது வந்து என்ன? ஆப்ஷன் டி தீங்கு தராத சொற்களை பேசுதல். தகாத செயல்களில் ஈடுபடும் தவகோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எட்டுவர். அடுத்து பாருங்கள். அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் என்ன ஆவார் என வள்ளுவர் வினையுகிறார். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கெட்டொழிவார். அடுத்து பாருங்கள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தாமரக்குழல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியாரை பேணி தாமரக்குழல். ஸோ அடுத்து பாருங்கள். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கனவிலும் துன்பம் தரும். அடுத்து பாருங்கள். நாமம் கெட கொடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காமம் வெகுளி மயக்கம் மூன்றும். ஆற்றாரும் ஆற்றி அடுப்ப டேஷ் 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 செய்யின். மேற்காணும் திருக்குறள் மூலம் வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் வந்து யாவை? சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இடன் அறிதல் தற்காத்தல். அடுத்து பாருங்கள். தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்தது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தை 2. அடுத்து பாருங்கள். நல்ல குடும்பத்திற்கு அணிகலனாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நல்ல குழந்தைகள். அடுத்து பாருங்கள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மருந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊழ். அடுத்து பாருங்கள். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 38. அடுத்து பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் டேஷ் உடைத்து இவ்வுலகு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருமை. அடுத்து பாருங்கள். மேப்பக்குளையும் அனிச்சம். இக்குறளில் அனிச்சம் என்பது எதனை சுட்டும்? மலர். அடுத்து பாருங்கள். அன்பும் அறனும் உடையதாயின் இல்வாய்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிரல் நிறை பொருள்கோள். அடுத்து பாருங்கள். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதிகாவியம். அடுத்து பாருங்கள். அழுக்காருடையன் கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பொறாமை. அடுத்து பாருங்கள். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பப்பா செய்தொழில் வேற்றுமையான். இக்குறள் வழி பெறப்படும் கருத்து வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜாதி ஒழிப்பு. அடுத்து பாருங்கள். பெரியாரை பேணி தாமரக்குழல். இதில்
தமர் என்பதன் பொருள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி துணை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. அடுத்து பாருங்க, தகாத செயல்களில் ஈடுபடும் தவகோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வெட்டுவார். ஸோ அவ்வளோதான், திருக்குறள் ரிலேட்டடாக கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.